வெல்கம் டு கேஎஸ்பி சிவன் பக்தன் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓம் நமக் சிவாய. இங்கே வந்து அப்பாவை பார்த்தது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆமாங்க, ரொம்ப எனக்கு அந்த இடத்துல வரும்போதே வந்துட்டு நல்ல ஸ்மெல், அந்த நேச்சரோட சேர்ந்து இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஜென்ரலாக கோயில் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு நேச்சரோட கலந்துருந்தது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஓகே ஓகே தேங்க்யூ. ஃபேமிலியோட வரும்போது சில்ட்ரன்ஸ் வச்சுட்டு பத்திரமா இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக போகுது. எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அலிசிப்ளம்ல இருந்து தொட்டமேட்ரைன்னு சொல்லிட்டு சிவா டெம்பிள் இருக்குது. வாங்க உங்களுக்கு எப்படி வழி போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டரும், கிருஷ்ணகிரிலேருந்து பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டரும், தர்மபுரிலேருந்து பார்த்தீங்கன்னா 69 கிலோமீட்டரும் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹைவே வந்து ரெடி ஆகாமல் இருக்கிறனால கொஞ்சம் வரப்போக வந்து குலப்ரேஷனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டமேட்ரை இருக்குதுங்களா, இது ஸ்ட்ரைட்டாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே நம்ம வந்து அப்போ விசிட் பண்ணுற ரோடுக்கு போகலாம். போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தார் ரோடு போகும், அதுதான் தொட்டமேட்ரைக்கு போகிற ரோடு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே போகலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நேம் போர்டு இருக்குது பாருங்கள், ராயகோட்டை. பார்த்தீங்களா இந்த ரோடு போகுது இல்லைங்களா, சிவாப்பா டெம்பிள். இந்த ரோடில் தான் லெஃப்ட் எடுத்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டுறேன் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது. செடி விவசாயம் வந்து நிறைய பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயம், பார்க்கவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியில் வந்து நேச்சர் காற்று வந்து சுவாசிக்கலாம், செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா காரில் பைக்கில் வந்து சண்டேன்றதுனால இன்றைக்கி க்ரௌடாக இருக்கலாம், நிறைய பேர் வந்து விசிட் பண்ண வந்திருப்பாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அம்மன், காளியம்மன் கோயில் மாதிரி இருக்குது. இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுங்கள், நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. ஓம் நம சிவாய. வாங்க நம்ம அப்படி இன்னும் அப்பாவோட டெம்பிளை நோக்கி போயிட்டே இருக்கலாம். சிவாய் நமக ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். லொகேஷன் கரெக்டான லொகேஷன் நீங்க வந்து மேப்ல டெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து லொகேஷன் கரெக்டா காட்டுங்க. ஒசூர்ல இருந்து 30 கிலோமீட்டரும் எல்லாமே இப்போ எல்லாமே இருக்கு. மக்களே நேச்சரலா சூப்பரா இருக்கு. கொஞ்சம் தூரத்துல வந்து ரோட் வந்து கரெக்ட் மட்டும் இருக்கு, கொஞ்சம் பார்த்து வாங்க, பார்த்து பத்திரமா போங்க. நீங்க போற வழி ஃபுல்லாமே தேங்காய் மரம், கொட்டைக்கறி, அப்புறம் வந்து டெமோ எல்லாமே நேச்சுரலா இந்த 12 கிலோமீட்டர் வந்து உள்ள போங்க. ரோட் மட்டும் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் வரும்போது பார்த்து வந்து போங்க. நேச்சுரலா காற்று வந்து சுவாசிக்கவே நல்லா இருக்கு. இன்னொரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் ரீச் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அப்பா விசிட் பண்ணிட்டு நிறைய பக்தர்கள் ஃபேமிலியோட வராங்க. இந்த போயிட்டு வந்து இடம் இருக்குது, பட் சேஃபாக போயிட்டு வந்து சேஃபாக கூட்டிட்டு போங்க. வழி கொஞ்சம் கட்டமாக இருக்குது, பார்த்து போக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சண்டே நிறைய க்ரௌட் இருக்கும் போல, காரு பைக்கெலாம் வந்து நிறைய இருக்காங்க. வரவங்க பார்த்து பத்திரமா வாங்க, பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. சில்ட்ரன்ஸ்லாம் தண்ணியில் விளையாட விடும்போது நீங்களும் வருங்க. பார்க்கிங்னு சொல்லிட்டு மணி வாங்க மாட்டாங்க, நீங்கள் தான் பத்திரமா வந்து பார்க் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்த உடனே பைக் பார்க் பண்ணியாச்சு. இதுக்கு அமௌண்ட்லாம் வாங்க மாட்டாங்க. காரில் பைக்கில் எல்லாம் வந்திருக்காங்க. சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. வழியில் பார்த்தீங்கன்னா ஜூஸு, ஸ்நாக்ஸு, அப்பா பூஜை பண்ணுற பூஜை சாமான்லாம் இருக்குது. ஒரு வழியாக வந்து அப்பா டெம்பிளை வந்து ரீச் பண்ணியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்நாக்ஸு, ஜூஸு எல்லாமே இருக்குது. வாங்க அப்படியே போகலாம் அப்பா பார்க்க. இங்க பாத்தீங்கன்னா பூஜை சாமான்லாம் இருக்கு. பாத்தீங்களா, அப்போ வந்து விசிட் பண்ணிட்டு வந்துட்டாரு காலு பேர். அவரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து நம்ம வந்து விநாயகர் இருப்பாரு, அவரை பார்த்துடலாம் வாங்க.
விநாயகரை பார்த்துட்டு அப்புறம் வந்து அப்பா விசிட் பண்ண போயிடலாம். விநாயகர் அப்பா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இப்போதான் விசிட் பண்ண அப்பாவை பார்க்க போறாங்க. நிறைய பேர் வந்து அப்பாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, பார்க்கவே நேச்சுரலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீரோடைக்கு சென்டர்ல இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. இங்க வர்றவங்க பார்த்து பத்திரமா போங்க. பார்த்தீங்கன்னா இங்க பாசம் இருக்கு, நழுவிச்சுன்னா கீழே போய் விழுந்துருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தென்பெண்ணையாறு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஆத்துக்கு சென்டர்ல தான் வந்து அப்பா இருக்காரு. நிறைய பக்தர்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போறாங்க. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சண்டே, அதனால வந்து பெங்களூரு, சென்னை, ஒசூர்ல லாங்ல இருந்து ஃபாரினர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு போறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கற்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேண்டுதலுக்கோசரம் வச்சிருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் நந்தி அப்போ வந்து விசிட் பண்ணிடலாம். எவ்வளவு க்ரௌடா இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதிக தண்ணி போகுது. ஃபேமிலியோட வரும்போது சில்ட்ரன்ஸை வச்சுட்டு பத்திரமா இருங்க. பார்த்தீங்களா தண்ணி வந்து அதிகமாக போகுது. ஒரு வழியாக வந்து இந்த ஆற்றுலையும் காலை நினச்சாச்சு. அப்பாவை பார்த்துடலாம். அவங்க நிறைய மக்கள் இருக்காங்க. ஒரு குளத்து விட முடியும். வீட்டுக்கு குளத்து செடி ஒன்று சரியா? அவர் என்ன பூஜை பண்ண
தேங்காய் ஜூஸா உங்களுக்கு எவ்வளோ பெருசாக செலவு இல்லை 1500 ரூபாய் செலவாகும் சரியா அடா பண்ணுறியா நம்பிக்கை எடுக்கிறியா சத்தி பண்ணிட்டு போறியா வேலை செஞ்சாருங்க இல்லை சத்தி பண்ணிட்டு போகிறேன் அப்போ சேர்ந்தா போதும் சார். ஒரு வழியாக வந்து அப்போ வந்து விசிட் பண்ணி வெளியே போகிறோம். நிறைய மக்கள் வந்திருக்காங்க. சாய் அவர்கிட்ட பேச முடியுமா? சாய் இந்த கோயிலை பற்றி சொல்லு. சாய் இந்த கோயிலை பற்றி கேட்குறாங்க, சொல்ல அவர்கிட்ட. வா நான் நிற்கிறேன். இதான் முதல் தடவை வந்திருக்கேன்னு சொன்னேன். ஹாய் குட்டி தம்பி, இதுக்கு முன்னே சிவாப்பா டெம்பிளுக்கு எப்போ வந்திருக்கீங்க? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? ஓசூருங்களா? இதுக்கு முன்னே உங்களுக்கு எப்படி தெரியும்? மாமா சொன்னாங்க. அவர் சொன்னாங்களா? உங்கள் நேம் என்ன? சாய் கர்ணவே. ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களா? அப்பாவை பார்த்ததும் உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போது? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? சிவனை கும்பிடும். கும்பிடுவீங்களா? சரி. ஓகே தம்பி. அப்பா உங்கள் நேம் என்ன? என் பேர் இஷானி. இந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரிவர் ரொம்ப சில்லுன்னு அப்புறம் அந்த தண்ணிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. சிவன் எனக்கு சிவன் சாமி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மோஸ்ட் இங்கே வந்திருக்கோம். அப்புறம் இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. திருப்பி போகலான்னு அப்படியே திருப்பி வரலான்னு அப்படியே பிளான் பண்ணுறோம். ஓகே தேங்க்யூ. ஆனால் நீங்கள் உங்களுடைய கருத்தை என்னன்னு சொல்கிறீங்க? நான் இது வந்துட்டு இந்த யூடியூப்பில் பார்த்து தான் வந்துட்டு வந்தேன். இங்கே நிறைய வந்துட்டு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. சரி ஒன் டே பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஏதாவது கொஞ்சம் லைவ்லியாக நேச்சர் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்ற வீட்டில் ரொம்ப பிரியப்படுவாங்க. ஸோ அதான் அதனால் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். ரொம்ப லைவ்லியாகவே இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டாக வந்துட்டு. நெக்ஸ்ட் டைம் வருவீங்களா அப்பாவை பார்க்க? வந்துட்டு வருவோம். இங்கே வந்து அப்பாவை பார்த்தது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆமாங்க, ரொம்ப எனக்கு அந்த இடத்துல வரும்போதே வந்துட்டு நல்ல ஸ்மெல், அந்த நேச்சரோட சேர்ந்து இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஜென்ரலாக கோயில் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு அந்த நேச்சரோட கலந்துருந்தது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஓகே ஓகே தேங்க்யூ. நீங்கள் அப்பாவை பார்க்க வந்தீங்க, உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலிட்டிஸ் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? இங்கே கோயில் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நல்ல தரிசனம் நல்லா இருந்தது. சிவனோட அனுகிரகம் நல்லா இருக்குது. ஏரியாவும் நல்ல பசுமையாக இருக்கிறனால அனைத்து நண்பர்களும் வந்து செல்லக்கூடிய புனித ஸ்தலத்தோடு சேர்ந்த ஆன்மீக ஸ்தலத்தோடு சேர்ந்த ஒரு நீர்வீழ்ச்சியில் குளிச்சதற்கான அனுபவம் இருக்குது. நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் சில வசதிகள் மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்குது. அப்படி இந்த ரோப் நடந்து போகிறாங்க மக்கள். நடந்து போகிற மக்களுக்கு கம்பி கைப்பிடி வசதி மட்டும் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு இங்கேருந்து அங்கே போய் சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த இடத்துல போட்டு குளிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல இங்கேருந்து அங்கே போகிற வரைக்கும் இரும்பு கம்பியாலான ரோப் மாதிரி அந்த வரைக்கும் நீங்கள் இருந்ததுன்னா இந்த குற்றாலம் இந்த பெரிய இடங்கள்லாம் போகக்கூடிய இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பண்ணி கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். இங்கேயும் அதே மாதிரி படி இந்த இடம் நல்லா இருக்குது. நீங்கள் இறங்க முடியல, இறங்கி மேலே ஏற முடியல. இடத்துல படி மாதிரி நல்லா கொடுத்தாங்கன்னா நல்ல வசதியாக இங்கே அழகாக நல்லா வந்து போக நல்லா குழந்தைகள் ஃபேமிலியோட வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும். என்னோட கருத்தை இதை பதிவு பண்ணுறேன். ஓகே நன்றி. கன்ஃபார்ம் வந்து யூடியூப்பில் போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் லோக்கலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே அப்படி அக்செப்ட் பண்ணி செய்கிறேன்னா ஓகே. நன்றி நன்றி நன்றி. சிவாய நம்ம முடிஞ்சாச்சு. அப்புறம் வந்து ஒரு அண்ணா பேட்டி கொடுத்தாங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த வாட்டர் போகுது இல்லைங்களா, அங்கே பிடிக்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டெப்ஸும் அப்புறம் கம்பிங்களில் ஏதாச்சும் அமுச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அமுச்சு கொடுக்குற மாதிரி நான் லோக்கல் கிட்ட சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்க்குறேன். மறக்காமல் வந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க அப்படியே மண்டவாளியிலே போவோம். அப்போ பார்த்துட்டு
வழியாக நான் வந்து விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. பார்த்தீங்களா, நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையும் வந்து வேண்டுதலாக வச்சுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் லோக்கல்கிட்ட சொல்லி பார்க்கலாம். அந்த அவங்க கேட்ட வசதியை வந்து செஞ்சு கொடுக்கலாம். வாங்க அப்படியே முன்னோக்கி போகலாம். அப்போது பார்த்து முடிஞ்சாச்சு, நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மக்கள் வந்து விசிட் பண்ணி முடிச்சுட்டு போகிறாங்க. பார்த்து வாங்க, காசு இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே நீரோடை மாதிரிலாம் இருக்குது. பார்த்து வாங்க, பத்திரமா இருந்துட்டு ஜூஸ் ஏதாச்சும் சாப்பிட்டு போங்க. ஓம் நம சிவாய. மீன்ஸ் ஒரு வழியாக வந்து அப்பா விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. பாருங்கள் வந்து இந்த பக்கம் நேச்சுரலாக வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது. அது எல்லாமே இந்த வழியாக வந்தீங்களா, இந்த பிரிட்ஜி மாதிரி இந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. பாருங்கள் சைடில் 2 சைடும் வந்து கம்பி வேலி மாதிரி கட்டியிருக்காங்க சேஃப்டிக்கோசரம். இந்த மாதிரி இருந்தால் அந்த சைடும் அவங்க குளித்தோம் இல்லைங்களா, அந்த சைடுமே இந்த மாதிரி சேஃப்டிக்கோசரம் கேட்குறாங்க. நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்துடுறாங்க. பாருங்கள் பார்க்க நல்லா இருக்குங்களா. பார்த்தீங்களா, நிறைய மக்கள் வந்து இங்கே குளிக்கிறாங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. வந்தீங்களா மறக்காமல், தண்ணி கம்மியாக போகுது கொஞ்சம். அதாவது வரும்போது சேஃப்டியாக குளிங்க, சேஃப்டியாக போக மாட்டேன். பார்த்தீங்களா, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. பத்திரமா வாங்க, பத்திரமா சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஓம் நம சிவாய. வாங்க அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். நடி 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 வாங்க நடி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட டெம்பிள் தெரியும். வியூ பாயிண்ட் வந்து அழகாக இருக்குது. இப்போ வந்து இந்த செடி மாதிரி வந்துருக்கு, எல்லாம் அவ்வளோ தெரியல, எல்லாம் மூழ்கி இருக்குது. பார்த்து பத்திரமா வாங்க, பத்திரமா வச்சுட்டு பத்திரமா போங்க. சிவாய நமக. போகலாம். விநாயகர் வச்சுருந்தாலும் எடுத்துகிட்டு வராங்க. அவனும் அடிச்சு வச்சு காய் பண்ணுவாங்க. ஒரு வழியாக அப்பா வந்து பார்த்து முடிச்சுட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சாச்சு முடிச்சுட்டு. பழைய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சமாதி பண்ணிட்டு இருக்காங்க. மேங்கோ, ரோஸ், சாமந்தி இந்த மாதிரி எல்லாம் எடுத்து தெரியும். ஓகே, நெல்லி கூட இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் சிவப்பா ஃபேமிலிஸ். மேலும் மேலும் இந்த மாதிரி சிவப்பா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய். சிவாய நமக ஃப்ரெண்ட்ஸ்.